நண்பர்களே, மணி வந்து 7:50 ஆக போகுது. சமைச்சி முடிச்சிட்டேன், வேலைக்கு ரெடி ஆகிட்டேன். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா? வாங்க. சுட சுட சோறு ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சோறு. அப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு ஆவி அடிக்கிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து வந்து மெதுவடை. ரொம்ப நாளாக எங்கள் பாப்பாலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க மெதுவடை போட்டு கொடுமான்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால் மெதுவடையும் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? புடலங்காய் பொரியல். கடலப்பருப்பு நிறைய கொஞ்சம் போட்டு புடலங்காய் பொரியல் வச்சுருக்கேன். அப்புறம் பழைய சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் தக்காளி சட்னி நைட்டு வச்சது இருக்குது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடை கட்டிக்கிட்டு வேலைக்கு ஓட வேண்டியது தான். டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக போகலான்னு கிளம்புனேன். இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் என்ன சமைச்சிங்க? எங்கள் வீட்டு சாப்பாட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கப்பு கொண்டு போனால் பத்தாது, ஏன்னா இது சின்ன சின்ன குட்டி கப்பு தான். இது என்னடா இவங்க 2 கப்பில் சாப்பாடு போகிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேவா? குட்டி கப்பு தான். கொஞ்சம் பசிக்கும்ல, வேலைக்கு போகிறோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கொஞ்சோண்டு வெண்டைக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம். மதியானத்துக்கு வேணும்ல, குழம்புல சாப்பிட்றது இல்லையா? பொரியல் வைக்காமல் போயிட்டுனா என்னடா சொல்லணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் வைக்க மறந்துட்டேன். கூட பேசிக்கிட்டு பொரியலும் வச்சாச்சு, மறந்துட்டேன். அப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.